அடியார்களும் ஆழ்வார்களும் இறைவன் மீது கொண்ட பக்தி எத்தகையதாக இருக்கின்றது? அடியார்கள் என்றவங்க ரெண்டு வகைப்படுவாங்க. அடியார்கள்னா சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க. அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசில் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் வந்து சாதாரண வாழ்க்கை வாழ, தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி ஊடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு வந்து திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்து இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாது. தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள் நீட்டு. அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சமமானவங்க. 2 பேரும் 2 கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால 2 பேருமே அற்புதமானவங்க சாமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆமா என்று அறிகின்றோம். அதே போல நாமும் பக்தி மூலமாக இறைவனை அடைய முடியாது சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. 2 வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது. அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராள சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவு அளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான்.
அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறான்னு, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான் பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் வந்து சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான் இல்லையா? அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கிட்டா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ வந்து பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் வந்து விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ள எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவன் மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போகணும். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வந்து வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்? உனக்குள்ளே ஊறி வரணும் ஞானம், அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால ஞானம் வந்த ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால் ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோட வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால் மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறோம். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்றது என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானி ஆக முடியாது, குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும். அப்போது அது அந்த வழியை பின்பற்றி போனீன்னா அதை அடையலாம். உங்கள் அட்வைஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். மனசை வசப்படுத்தணும்னா நீ உலகத்தை பார்க்கக்கூடாது சாமி. உன்னை மட்டும் பார்த்தீங்கன்னா மனம் வசப்படும். உலக வாழ்க்கையில இருந்து என்ன மட்டும் உலக வாழ்க்கையில இருந்து மனம் வசப்பட்டுச்சுன்னா உலக வாழ்க்கை செயல் போயிடும் உனக்கு. அதனால அது வசப்படுத்தக்கூடாது. சரி, வசப்படுத்தினா இப்போ நீ ஆஃபீஸில் வேலை செய்கிற, ஆமாம், மனம் உனக்கு வசப்பட்டு போச்சு. நமக்கு எதுக்கு வேலை, நம்ம எங்கன்னா உட்காந்து கிடக்கலாம், வேலை இருந்தார்கிட்ட போன போட்டுன்னு உட்காந்துருவேன். அப்போ மனசு உனக்கு வசப்படக்கூடாது. அப்பதான் நீ வேலைக்கு போவ, அப்பதான் உன் குடும்பத்தை பார்ப்ப. இதெல்லாம் இல்லாத உனக்கு வசப்படணும்.
ஆனால் மனம் வசப்படக்கூடாது, செயல் நல்ல செயலை ஆக்கிக்கணும். அதுதான் முக்கியம். செயல் நல்லா இருந்தாலே போதும். இப்ப நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற, உங்ககிட்ட 10 பேர் வருவான். ஆமா, பல விஷயத்துக்கோசம் வருவான். உனக்கு பதவி இருக்குது, நீ என்ன பண்ற, அந்த ஒரு 1000 ரூபாய் வாங்கின்னு அந்த வேலையை செய்து கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஆனா அந்த 1000 ரூபாய் வேலைக்கு 50,000 ரூபாய் கொடுன்னு நிக்கிற நீ, அவனால கொடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்ற, நீ ஆன்லைன்ல புக் பண்ண, அது வரும்போது வரும்னா அது அவன் 5 வருஷம் ஆகிறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், கடன் உடை வாங்கி எடுத்து கொடுக்குறான். துன்பத்தை யார் உண்டாக்குறது? நீ தானே அவனுக்கு துன்பத்தை உண்டாக்குன. ஆமா. ஆனா உங்ககிட்ட அதிகாரங்குதுன்ட்டு நீ செய்யற. அதனாலதான் சொன்ன கதையில கூட பேசினேன், சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லாரும் அது எப்படியோ சொல்லின்னுக்குறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. சட்டம் தனது கடமையை செய்யும் அப்படின்னு. பேப்பர் போவாது ஊடு ஊடா. சட்டம் யார் கையில மாட்டிக்குதோ அவனுடைய குணம் எப்படிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது செய்யும். ஏன்னா அது பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்து சட்டம். அது ஒண்ணு ஊடு ஊட போய் என் பேர் சட்டம் நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிறேன்னு கேட்காது. அது யார் பாக்கெட்ல இருக்குதோ அவன் என்ன குணங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை செயல் புரிவான். சட்டம் எப்பவுமே வேலை செய்யாது, சட்டத்தை வச்சுங்கிற மனுஷன் வேலை செய்வான். இது ஏமாத்தினுக்கிற விஷயம். சட்ட வேலை தனது கடமையை எங்கன்றா செய்யும். சட்ட புக்கு மாறிக்கினே இருக்குது நிமிஷத்துக்கு நிமிஷம். சட்டம் எப்பவுமே வேலை செய்தது இல்லை. ஆனா சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதான் இதுதான் இப்பதான் ஏமாத்தினுக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒரு அதிகாரி அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அவன் லஞ்சம் வாங்கினா ஒரு நிமிடியத்துல வேலை விட்டு எடுக்கணும். எடுத்தால் அடுத்த தொழிலாளி பயப்படுவான், அவர் வேற இடத்துக்கு மாத்திட்டங்க, அங்க போய் அதான் ஜெய் போறாரு அவரு. இது என்ன சட்டம் இது? அதனால இந்த சட்டம் தனது கடமையை செய்யும். ஒரு கடமையும் செய்யாது, மனுஷன் கடமையை செய்வான். அதை வச்சுக்கணும். யார் கையில் இருக்குதோ அவன் பவருக்கு ஏற்ற மாதிரி, அவன் பதவிக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை உபயோகப்படுத்துவான். அப்பதான் சட்டம் செய்யுமே தவிர சட்டம்ன்ற ஒரு பேப்பர் போய் யாருக்கும் எதுவும் செய்யாது சாமி. அது ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்து. அது போய் என்ன செய்யும்? அதை பயன்படுத்திக்கிறவனுக்கு பொறுத்துக்குது அது. அதனால நன்மையை செய்ய பழகணும். அது சாதாரணமாக எடுத்த உடனே நன்மையை செய்திட முடியாது இல்லையா? பழகணும். ஒன்னே இல்லை, கண்ணை இங்க சமையல் செய்யறான்ல, ஆமா, அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பெரிய பொண்ணுக்கு வாழா வெட்டியா வந்துடுச்சு. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அதுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா காசு இல்லை. ஒருத்தவரா கட்டிக்கிறேன், பணம் இல்லை. பணம் இல்லைன்னா அவன் நகை அது இது கட்டில் பீரோ கேட்கல. சாதாரண ஒரு சத்திரத்தை ஒரு தாலி கட்டுறது கூட ஒரு 50,000 ஒண்ணுமே. ஆமா, எங்க போவான்? இல்ல, நமக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. கூப்பிட்டேன், 50,000 ரூபாய் கொடுத்தேன், இது 9,000 ரூபாய் கொடுத்தேன், இது வச்சு நட்டுக்கிட்டான். ஐயர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தானோ, வச்சு நத்திட்டான். ஒரு நல்ல காரியம் நடந்தது இல்லை. கண்டிப்பா. முந்தா நாள் அந்த குமார்னு ஒரு டெய்லர் ஒருத்தர் இருப்பான். இந்த பையனை வெளியே சொல்லக்கூடாது. இந்த சரவணா பையனை வளர்த்தது அவங்க தான். சரி சரி. அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு தூக்கி போட்டு சாப்பாடு, அவனுக்கு டிஃபனு, அவனுக்கு ஸ்கூல்ல எதுவுமே ஓடுது, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அவ்வளோ அக்கறை அந்த பையன் மேல. கட்சியில் சாவு கூட போல அவங்க. ஜீவா போயிட்டு வந்து சொன்னான், ரொம்ப 3 பேருக்கு கல்யாணம் ஆகல அந்த வீட்டில். ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, 2 தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகல, 3 பேருக்குமே வயசாகி போச்சு. இதை என்னன்னு சொல்லுவேன்? விதி. விதிதான், வேற என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, விதிதான். இதுக்கு மீறி ஏதாவது மதி இருக்குதாங்க? 3 பேருக்கும் ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகல. உடனே ஜீவாவும் தியாகம் சாவுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. பாலை கூட அந்த ஆவுட் ரோட்ல போட்டு வச்சுட்டான். கவர் பால் வாங்கினவரை கூட காசு இல்லாத அவசரப்பட்டாங்க. பண்ண காலையில வர சொல்றான் 2 பேரும். அப்புறம் காலையில வந்தாங்க. எனக்கு அவனுக்கு என்ன ஆகுது? ஒண்ணுமே கிடையாது. 5,000 ரூபாய் கொடுத்தேன், வச்சு என் வானா அப்படின்னா வச்சுக்கிடா, செலவுக்கு புண்ணியதானம் பண்ணிக்கடா அப்படின்னு. எவன் கொடுப்பான்? சம்மந்தமே இல்லைப்பா எனக்கு அவனுக்கா. நான் ஏன் கொடுக்கணும்? இதுதான் நல்லதை செய்து பழகுங்கன்றது. ஒருத்தர் துன்பப்படும் போது வேடிக்கை பார்க்க கூடாது, சந்தோஷமா சாப்பிடும் போது வேடிக்கை பாரு. ஒருத்தனுக்கு சாப்பாடை போட்டு பாரு, அடுத்த சாப்பாட்டை புடுங்கி சாப்பிடாத. இந்த மாதிரி பழக்கத்தை உண்டாக்கினாவே ஆன்மீகத்துல முன்னேறுவேன்.
இந்த மாதிரி எண்ணங்களை வளர்க்கணும். 4 பேருக்கு உதவி செய்யணும். ஐயோ பாவம்ன்ற எண்ணம் வரணும் உனக்கு. சரி சரி. அது வர அவன் செய்த கர்மத்தை அவன் அனுபவிக்கிறான். நான் ஏன் கொடுக்கணும்? நீனா உன் கர்மம் உங்ககிட்ட வைத்தாக்க உன்னை விட்டு வெளியே போவாது. சரிங்க ஐயா. இன்னொரு அப்படி இருந்தா அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு வராது. நீ வாங்கினா தானே வரும். இல்ல, அவன் அந்த பாவம் படணும்ன்ற கடவுளுடைய விதி. நீ கொடுக்கும் போது தலையிடும் போது உன் பாவம் தான் இன்னும் அவனுக்கு போகுமே தவிர அவன் பாவம் உனக்கு வராது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஒரு தாய் தகப்ப கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்றேன் பல வீடியோக்கள்ல உன்னுடைய பாவம் தான் அது அப்படின்னு சொல்றேன். உன்னுடைய பாவம் எப்ப சொல்றேன்? உன்னுடைய விந்துல உன்னுடைய குழந்தை உருவாச்சு, விந்து சுரோனிதத்துல. அது வரைக்கும் நீ செய்த பாவம் எல்லாம் உன் பிள்ளைக்கு வந்துடுச்சு. ஆனா அது பிறந்து வளருது. இப்ப நீ செய்த பாவம் அதுக்கு போகாது, உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் அது. உன் பிள்ளை தானே போகாது. சரி. ஏன்னா அந்த பொருள் போல அங்க நீ அந்த பொருள் வாங்கல, உன் பிள்ளை செய்யற பாவமும் உனக்கு வராது, அது அவனோட தான் நிற்கும். அது மாதிரி அவன் செய்த பாவத்தை அவன் அனுபவிக்கிறான். நீ கொடுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற பாவமும் போகுமே தவிர அவங்ககிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா தான் உனக்கு வரும், அவங்ககிட்ட இருந்து வாங்கினால்தான் உனக்கு வரும். நீ கொடுக்கும் போது உனக்கு வராது. அதனால தான் சொன்னான், கொடுக்குறவன் கை மேலடா, வாங்குறவன் கை கீழடான்னு. கீழே இருந்து தண்ணி ஏறுமா? மேல இருந்தா கொட்டும். அப்ப வாங்குறவன் பாவத்துல கீழே தான் இருக்குது, கொடுக்குறவன் புண்ணியத்துல மேலதான் இருக்குது. அப்ப மேல இருந்து குடு. அறிஞர் சொன்னதா சொல்றாங்க ஐயா. உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல இந்திய நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யோகம் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. என்ன, அடக்க முடியாத மனசை அடக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவின் தெளிவு செயல்பாட சிறப்பா ஆக்க, எந்த சூழ்நிலையும் சிறப்பா நின்று வாழறதுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்க. இதை உலக நாட்டுல எத்தனையோ மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லு. ஆனா எல்லா மதங்களும் கடவுளை பத்தி படிக்குது, ஆனா கடவுளை பத்தி பார்க்கல. புரியுதா? எல்லா மதங்களுமே கடவுளை பத்தி படிச்சுன்னு, பேப்பர்ல இருந்த படிச்சுன்னு, ஆனா பிராக்டிக்கல் அதை போய் பார்க்க முடியல, அதுக்கு வழி தெரியல. ஆனா உலகத்திலேயே இந்து மதம் மாதிரி ஒரு மதம், புனிதமான மதம் எதுவும் கிடையாது. ஆனா இதை யாரும் வளர்க்கறது கிடையாது. மற்ற மதம்லாம் வளர்க்கப்படுது இல்லையா? ஒரு குரூப் என்ன பண்ணு வெடி கிடி வச்சு பயமுறுத்தி அதில் சேர்க்குது. ஒரு குரூப் என்ன பண்ணு பிஸ்கட் கொடுத்து, துணி கொடுத்து, பொண்ணு கொடுத்து, வேலை கொடுத்து, படிப்பு கொடுத்து அதில் சேர்த்துக்குது. ஆனா ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை. கடவுளை பத்தி படிக்கிறாங்க, ஆனா இவங்க கடவுள் அடையிறது, அடையறதுக்கு அதுல வழியும் இல்லை. ஆனா இந்து மதத்துல கடவுளை அடையறதுக்கு வழி வச்சிருக்கு. இப்போ இங்கிலாந்து நாட்டுல 50 வருஷத்துக்கு முன்ன உலகத்துல உள்ள அத்தனை நதி தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறோம். அதனுடைய காலத்துல அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாந்துல லேப்ல வச்சிருக்கிறோம். ஆனா எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா கங்கை நதியினுடைய தண்ணியும் வச்சுக்கிறோம். அது 50 வருஷத்துக்கு முன்ன எப்படி வச்சோன்னா இன்னைக்கும் அப்படியே இருக்குதான். அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட், இமயமலையில எதுவோ ரகசியங்கள் அடங்கி இருக்குது. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது. ஆன்மீக பூமின்னு எங்கன்னா ஒரு நாடு இருக்குதா? இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி. இப்ப அங்கே தானே ஆன்மீகம், அங்க தானே கடவுள் வழிபாடு இருக்குது. ஆனா ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலையும் இருக்குது, ஆன்மீகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் உண்டு. ஆன்மீகம் என்றதுன்னா கீழே இருக்கிற பொருளை மேல எடுத்துன்னு போட்டு, அதுதான் ஆன்மீகம். அதை அடையும் போது தான் கடவுள் தெரியுறான். ஆனா இவன் போய் படிச்சுட்டு வர்றதால கடவுள் தெரியுது, மன நிம்மதி கிடைக்குது, மன சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யுது. அவங்க பண்றதுதான் கூட்டம் கூட்டி செய்யுது. கூட்டம் கூட்டி செய்யும் போது உறவுகள் கிடைக்குது. 4 பேர் உறவுகள், ஏழை வருவது, பணக்காரன் உறவு, எல்லாரும் உறவும் கிடைக்குது இல்ல. இதுல இருக்கிற உறவை இழந்துருவேன். ஆனால் இறைவனை பார்ப்பேன், அதுல உறவுகள் கிடைக்கும், கடவுள் உறவு கிடைக்காது. இதுதான் வித்தியாசம்.
இன்னைய இளைஞர்கள் யோகம் கத்துக்கிற சிறப்பா முன்னேற முடியும்னு சொல்றீங்களாங்க? ஆமா, முன்னேறதுன்னு ரெண்டு விஷயங்கள். நிறைய பணங்கன்னு நான் பிச்சைக்காரன் வந்துட்டு நிறைய பணங்கன்னு சேர்ந்து கார் பங்களாலாம் வாங்கிட்டேன்னா அது ஒரு முன்னேற்றம் இல்ல, அது உலக முன்னேற்றம். நான் இருந்த முட்டாள்தனத்தெல்லாம் இழந்து நான் அறிவாளியா நின்னா அது ஒரு முன்னேற்றம் இல்லையா? இந்த ஆன்மீகம்ன்றது முட்டாள்தனத்தை இழந்து அறிவாளித்தனத்தை கொள்றது ஆன்மீகம். அது முன்னேறுது. இறைவன் பேரறிவாளர், இறைவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்யறோம், அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது, அதுல ஏதோ வெண்ணுமா போயிட்டு நம்ம பிடிக்காதே போயிட்டு. ஆனா இறைவனுடைய பேட்டர்ன் இருக்குதுன்னா அற்புதமான கவிஞன், கலைஞன். இந்த நாட்டுல போட்டாலும் 2 காலு 2 கை காது 2 மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறான். சரி, வேற நாடு அது இங்கிலாந்துல ஒரு கால ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாரு. ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படிச்சான், உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி படிச்சான். அவன் எவ்வளவு பெரிய கலைஞர். அதனால என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுக்கணும் காது கேட்டுக்கின்னு இருக்கணும். அதனால நான் டீ குடிச்சுனேன், நீ சொல்லிக்கினே நான் கேட்டுக்கிறேன். சொல்லுமா ஏன்பா, சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்டு வந்துருங்கப்பா, தயவுசெய்து சாப்பிட்டு. எல்லாம் ஒரே நேரத்துல போனாங்க சாப்பிட முடியாது. சாப்பிடாதவங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க. உட்காருமா கொஞ்ச நேரம் கிளாஸ் நடக்குது. இப்பெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, அப்புறம் தான் ஆசீர்வாதம். சொல்லுமா. இந்த இதுல ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல, இது அறிவு சார்ந்தது. இந்த அறிவை அடைவதற்கு ஞான வழிகள் நம்ம பெரியவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நீங்க சொல்லித்தரங்க ஐயா, சொல்லித்தரீங்க எல்லாருக்கும். ஆனா பிற மதத்தவர்களும் பிற இனத்தவர்களும் அவங்களுக்கும் தனித்தனி கொள்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த நெறியின் மூலமா இந்த ஞானத்தை முழுமையா அடைய முடியுமா கத்துக்கிட்டு? அதான் சொல்றேன்னா, மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான், அவன் இந்துன்னு சொல்லுவான். இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துருவான், எஸ்சி போயிடும் இல்லையா, இந்துவும் போயிடும், நான் ஒரு கிறிஸ்டினுங்க அப்படின்னு. இப்போ இது இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா? அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை, இயற்கைன்றது உன் உடல், உன் மனம். இந்த இயற்கையோட நீ பயணம் பண்ண கத்துக்கணும். பணத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதனால ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது. கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மதம்? இது எல்லாமே மத வழிபாடுல இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாதவங்க, பக்தி அறிஞ்சவங்க. சரி, இப்படி வாழலாம், இப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வாழறோம். ஆனா கடவுளை அடையணும்னு யாரும் இல்லை. கடவுளை அடையணும்ன்ற ஒவ்வொரு மதத்திலும் யாரோ ஒரு மகான் தோன்றுவோம். கிறிஸ்துவ மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் யாரோ ஒருத்தன் தோன்றுவான். ஆனா பெருவாரி பக்தியோட போயிடும். இந்து மதத்துல பெருவாரி மகானோட இருக்கும். ஆதியில 1700 வருஷத்துக்கு முன்ன நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார். 5ஆம் நபின்னு பேர் அவரு. அவர் முன்னாடியே 4 நபிகள் இருந்தாங்க. 5ஆம் நபின்னு பேர். அவர் எழுதியிருந்த குரான் இல்லையா, 1700 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படலை யாரும். மதவாதியா இருக்கிறவங்க ஏராளமா, மகானா இல்லை இல்லையா. ஆனால் 2021 வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார் இல்ல. ஆனா 2021 வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல. ஆனா மதவாதிங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. அப்போ மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு. ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்லை. வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். அப்படி வந்தவர் தான் வள்ளலார், அப்படி வந்தவர் தான் ரமணர், அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர், அப்படி வந்தவர் தான் விவேகானந்தர் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க. அதனால அவங்க மகான்கள் ஆனோம். ஆனா இந்த மதவாதி புக்கோட நிக்கிறதால இவன் மதவாதியாவே நின்று போறான். ஆனா இதுல புக்கு தொடர்றதே கிடையாது மகான்கள். அவனை ஆராய்ஞ்ச அவன் மகான் ஆகிறான். அதனால இது அடிக்கடி மகான்கள் தோன்றின பூமி, தோன்றிக்கினே இருப்பாங்க. இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க.
ஆனால் மற்ற மாதத்தில் வரமாட்டாங்க.